தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அங்க தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர்களாக மாறியவர்கள் அப்படின்னு வரலாறு தமிழ்நாட்டுக்கு நிறைய இருக்கு. அப்படியான சூழல்ல இந்த உறவு தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறதுல ஒரு புது வரவாக முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக உருமாறி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். இவருடைய சினிமா பயணம் தொடங்கி இந்த அரசியல் பயணம் வரைக்குமாக இந்த ஜேர்னி எப்படியா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்று இடத்தை தான் விஜய் பிடித்திருக்கிறார். அப்படியான ஒரு வரலாற்று இடத்தை அவர் தமிழ்நாட்டு அரசியலிலும் பிடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய பிறந்த நாளில் அவர் தொடர்பான ஒரு அரசியலை பேசுவதும் சரியானதாக இருக்கும். நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகிறார் விஜய். இயக்குனர் சந்திரசேகர் அவருடைய மகன் என்கிற ஒரு அடையாளம். அதை தாண்டி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திற்கான திரைக்கதையை அவருடைய தாயார் ஷோபா எழுதுறாங்க. கதாநாயகன் விஜய், தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த படத்தை இயக்குகிறார். ஸோ நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து இன்றைக்கு ஜனநாயகன் வரைக்குமாக விஜய் அவர்களினுடைய அந்த சினிமா பயணம் என்பது பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து தான் வந்திருக்கு. எடுத்த உடனே விஜயை அவ்வளவு ஈஸியாக ஒரு ஹீரோவாக யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. நாளைய தீர்ப்பு தொடங்கி ஒரு சில படங்கள் அப்படிங்கிறது அவருடைய உடல் தோற்றம், முகம் அப்படிங்கிறதெல்லாம் இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலா, இவர் ஹீரோவுக்கு சரியான நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஒரு இயக்குனரினுடைய மகன் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதற்கு பிறகு படிப்படியாக ஒரு காதல் படங்கள், பூவே உனக்காக மாதிரியான காதல் படங்கள்ல விஜய் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்த தொடங்குறாரு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு மென்மையான படங்கள், காதல் படங்கள் அப்படிங்கிறதுலேயே ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவராக விஜய் இருக்கிறாரு. ஏன்னா அந்த ஏரியாவை ரசிகர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு யங் ஆடியன்ஸ், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த யங் ஆடியன்ஸ் கிட்ட விஜய் போய் சேர ஆரம்பிச்சிட்டாரு. எனவே இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால விஜய் தொடர்ச்சியாக அது போன்ற மென்மையான படங்களை எடுத்து நடிக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகாக ஒரு காலகட்டத்துக்கு பிறகாக, கிட்டத்தட்ட 2010க்கு பிறகாகனே கூட சொல்லலாம், அதற்கு பிறகு கொஞ்சம் ஆக்ஷன் படங்கள்லையும் கவனம் செலுத்த தொடங்கினார். அதுக்கு முந்தைய படங்களில் சண்டை காட்சிகள் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படங்களாக நிறைய விஜய் நடிக்க தொடங்கியது அப்படிங்கிறது இன்னொரு காலகட்டம். இந்த ஓவர் த பீரியட் அல்லது ஒரு டிகேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அதில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் தன்னுடைய நடிப்பை அல்லது தன்னுடைய அந்த சினிமா கரியரினுடைய அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் கொஞ்சமா விஜய் மாத்திட்டு வந்துட்டு இருந்திருக்கிறார். அப்படி இயக்குனர் பேரரசு அவர்களினுடைய இயக்கத்தில் தொடர்ச்சியாக வந்த படங்கள் அல்லது நிறைய ஊர் பெயர்கள் வைத்து வந்த படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பாச்சி மாதிரியான படங்கள், அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வந்த ஆக்ஷன் படங்கள் அப்படிங்கிறது விஜயனுடைய கரியரில் இன்னொரு சேஞ்ச் ஓவரை அவருக்கு கொடுக்குது. விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அவர் வந்து இன்னும் ஒரு படி தாண்டி இளைஞர்கள், பெண்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சாஃப்ட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இன்னும் ஒரு படி தாண்டி போய் ரீச் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அந்த ஆக்ஷன் படங்கள் கொடுக்குது. அதற்கு பிறகாக ரொம்ப சென்டிமெண்டா வந்த படங்கள் அப்படின்னும் கூட அவர் அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் பெண்களிடம், தாய்மார்களிடம் கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவிலும் கூட இதெல்லாம் நடக்குது. ஸோ அடுத்ததா இன்னொரு சேஞ்ச் ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் அவர் படிப்படியாக இந்த சேஞ்ச் ஓவர்லாம் நடந்துட்டு வந்த காலகட்டத்தில் தான் அவர் இன்னும் அடுத்தபடியாக ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு லீடர், ஒரு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்புன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தொடர்பை அவர் கிக் ஸ்டார்ட் பண்ண ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது தலைவா திரைப்படத்திலிருந்து அப்படின்னு சொல்லலாம். தலைவா ஒரு மும்பையை மையமாக வைத்து அங்கே நடக்கக்கூடிய ஒரு அரசியலை மையமாக வைத்து பேசக்கூடிய படம். அந்த படத்தினுடைய டைட்டிலில் தலைவா டைம் டு லீட் அப்படின்னு போடப்பட்ட வாசகம் என்பது பெருமளவில் அது டீகோட் பண்ணப்பட்டது. இது அரசியல் ரீதியாக விஜய் வந்து இதுதான் சரியான நேரம் அப்படின்ற வகையில் முன்னெடுத்து வைக்கிறார். அதுக்காகத்தான் இங்கே வந்து இந்த டைம் டு லீட் அப்படின்னு போடப்பட்டிருக்கு அப்படின்லாம் நிறைய பேசப்பட்டது. அந்த படம் வெளியாவதில் இருந்த அரசியல் ரீதியிலான சிக்கல்கள், அந்த நேரத்தில் விஜய் எடுத்த முடிவுகள், அவர் அது தொடர்பாக பொதுவெளியில் வந்து எப்போதும் மிக அதிகமாக பேசாத விஜய் அது தொடர்பாக பேசி விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்ட விஷயங்கள்
விஷயங்கள் அப்படிங்கிறதும் கூட அரசியல் ரீதியாக பல அதிர்வுகளையும் ஏற்படுத்தியது. அதை தாண்டி தொடர்ச்சியாக வந்த திரைப்படங்கள் என்பதும் கூட முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கத்தி திரைப்படத்தில் இந்த மாதிரியான சில அரசியல் ரீதியிலான விஷயங்களை பேசுறது, காத்த வச்செல்லாம் ஊழல் பண்றாங்க அப்படின்ற சில விஷயங்கள் பேசினது, கம்யூனிசம் தொடர்பாக பேசினது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அரசியல்லையே அடுத்த படிநிலையை நோக்கி விஜய் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தது. அதற்கு பிறகா கத்தி திரைப்படத்தை தாண்டி மெர்சல்லையும் கூட இன்னும் ஒரு படி மேலே போய் ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எல்லாம் மெர்சல் பேசுது. துறை சார்ந்து வேற துறைகளில், மருத்துவத்துறையிலையோ அல்லது மற்ற துறைகளிலையோ நடக்கக்கூடிய ஊழல்கள் குறித்தெல்லாம் பேசுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தது. மெர்சல்ல ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு குறித்தெல்லாம் பேசினதுனால அந்த படத்துக்கு பொலிட்டிக்கலா பாஜக தரப்பிலிருந்து ஒரு எதிர்ப்பு என்பது கிளம்புது. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்த பெரும்பான்மையான கட்சிகள், திமுக உட்பட பல கட்சிகள் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே விஜயனுடைய ரசிகர் மன்றம் என்பது கிட்டத்தட்ட 2009-2010 காலகட்டத்துக்கு பிறகாக அது விஜயனுடைய மக்கள் இயக்கம் அப்படின்னு மாற்றப்படுது. பேரலா சினிமாவில் இந்த மாதிரி சில அரசியல் ரீதியிலான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாறுகிறது. ஸோ இது ஒரு பக்கம் நடக்குது. நிறைய மக்கள் இயக்கத்தின் மூலமாக நிறைய தொண்டு உதவிகள் இதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஏரியா போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து மெர்சலுக்கு பிறகாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சர்க்கார் தான் இன்னும் ரொம்ப தீவிரமாக அரசியலை பேசின விஷயமா இருந்ததா அப்படின்ற ஒன்று. அதில் வாக்குரிமை குறித்து, அரசு குறித்து, கட்சிகளினுடைய அரசியல் குறித்தெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக சர்க்காரில் பேசின நேரத்தில் அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் விஜய் பேசிய பேச்சு என்பதும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக மாறியது. அதுதான் அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு சிக்னலை ரொம்ப ஓப்பனா கொடுத்த ஒரு ஃபோரம் அப்படின்னா அது சர்க்கார் படத்தினுடைய அந்த மேடையாகத்தான் இருக்கும். இந்த படத்துல நான் முதலமைச்சரா நடிக்கல, ஆனா நான் முதலமைச்சர் ஆனா நடிக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் பேசிய பேச்சு பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது. அரசியல் ரீதியா நிறைய விஷயங்களை படத்திற்கு வெளியே விஜயும் பேசியதால அந்த விவகாரம் என்பது ரொம்ப ஒரு பேசுபொருளாக மாறியது. விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார், அவருக்கும் அரசியல் ஆசை இருக்கிறது அப்படிங்கிற ஒன்றை ஒரு ஓப்பன் டிக்ளேர் பண்ண ஒரு விஷயமாக அந்த விஷயம் என்பது மாறியது. அதற்கு பிறகாக ஆடியோ லான்ச்சில் குட்டி கதைகள் சொல்றது, ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னு அது மாறுச்சு. அதன் மூலமாக சில அரசியல் கருத்துக்களையோ அல்லது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தோ பேசுவது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசுறாரு. இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு தமிழ் சினிமாவினுடைய ஒரு டாப் ஹீரோ பட்டியலில் வர்றார். ஒரு எம்ஜிஆர், சிவாஜி காலகட்டம், ரஜினி, கமல் காலகட்டம் மாதிரி தமிழ் சினிமாவில் விஜய், அஜித் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் உருவாகுது. அதில் ஒரு டாப் ஹீரோ, ஒரு உச்ச நட்சத்திரம், அதே நேரத்தில் மிக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய, படங்கள் வெளியான மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு இடத்திற்கான ஹீரோவாக விஜய் மாறுகிறார். இந்த காலகட்டத்தில் தான் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர் தான் புசி ஆனந்த். அவருடைய விஜயனுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரோட இணைந்து அரசியல் ரீதியாகவும் தங்களுடைய சில மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அந்த காலகட்டத்தில் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அது ஒரு அரசியல் கட்சியா ஆரம்பிச்சு அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கான சில முயற்சிகளையும் கூட எடுக்கிறாரு. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இது என்னுடைய பெயர்ல இதை யாரும் பயன்படுத்தினா அதற்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்லாம் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. அதற்கு பிறகு சில நாட்கள்ல எஸ் ஏ சந்திரசேகர் அந்த கட்சியை கலைச்சிடுறாரு. அதற்கு பின்புலத்தில் இருந்தது யாரு, அதற்கு என்ன காரணம் அப்படின்லாம் நிறைய விவாதங்கள் நடந்தது. ஸோ அதுக்கு பிறகாகத்தான் விஜயனுடைய அரசியல் வருகை குறித்து அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் அவர் தீவிரமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. எனவே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச் மேடைகள்லயோ இன்னும் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். எனவே அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப எவிடென்ட்டா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மக்கள் இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக உருமாறப் போகிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா சமிக்ஞைகளும் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள், 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பது, உதவி தொகை கொடுப்பது அப்படிங்கிறத சட்டமன்ற தொகுதி வாரியா நடத்தினாங்க. அதை
மாவட்ட வாரியாக நடத்தாம சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து பண்ணும்போதே ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் ரீசனோட உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படின்லாம் நிறைய பேசப்பட்டது. ஸோ இதெல்லாம் தாண்டித்தான் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கமாக விஜயனுடைய மக்கள் இயக்கம் உருமாறியது. விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. அதை தாண்டி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதற்கு பிறகு இந்த கடந்த 2.5 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து அவர் கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதாவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் முன்வைத்து ஒரு 5 கொள்கை தலைவர்களை பிரகடனப்படுத்தி 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு. இடையில எந்த தேர்தல், நிறைய இடைத்தேர்தல்கள் வந்துச்சு, மற்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. ஆனால் எந்த தேர்தலையும் தாவேக்க போட்டியிடாது. நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் தான் முதலமைச்சர் கனவு தான் அப்படிங்கிற ஒன்றை தாவேக்க ரொம்ப தெளிவாக பேசுது. அதே நேரத்தில் நாளைய தீர்ப்பில் தொடங்கி தன்னுடைய கடைசி படமாக ஜனநாயகனை டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் விஜய். இந்த படத்தோட, ஏன்னா படத்திலும் நடித்து கொண்டு அரசியலையும் பார்க்க முடியாது, இதை விட்டுட்டு இந்த அதாவது உச்ச நட்சத்திரமாக பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற நிலையில் அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விட்டுட்டு தான் அவர் அரசியலுக்கு வரார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. எனவே தன்னுடைய கடைசி படமாக ஜனநாயகன் படத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்புகள் அப்படிங்கிறது நிறைவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போயிட்டு இருக்கு. விஜயனுடைய பிறந்த நாளை ஒட்டி ஒரு பாடலையும் ஜனநாயகன் படக்குழு வெளியிடுறாங்க. ஸோ இதுதான் அவருடைய லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்களை தமிழக வெற்றி கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவர் கட்சிக்கு வந்து மக்களை சந்திக்கல, தொடர்ச்சியாக வெறும் அறிக்கைகள் மூலமாகவே பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்த பிறகாகத்தான் அவர் வெளியில போகணும் அப்படிங்கிறதுக்காக பிரிவு பாதுகாப்பு கோரப்பட்டு அது கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் தேர்தல் நெருங்க மக்களை சந்திப்பதற்கான பயணங்களை எல்லாம் விஜய் மேற்கொள்ள போகிறார் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம தொடக்கத்தில் சொன்னது போல தமிழ் சினிமாவையும் தமிழ்நாட்டு அரசியலையும் பிரிக்க முடியாது அப்படின்னா இங்கே ஒரு வர்ஷிப் மனப்பான்மை, ஒரு ஹீரோ வர்ஷிப் மனப்பான்மையோட தான் ரசிகர்கள் வாக்காளர்களாகவும் இருக்கிறார்கள், வாக்காளர்கள் ரசிகர்களாகவும் இருப்பதன் காரணமாக அந்த மனநிலையோடவே தலைவர்களையும் அணுகுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஆரோக்கியமா இல்லையா அப்படிங்கிறது வேற ஒரு விவாதம். ஆனால் அப்படியான ஒரு சூழலில் தான் விஜயும் கூட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்கிறார். ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சிக்கு தயார். விஜயை தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏற்றுக்கொண்டு இவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு காலம் இருப்பதனால அவருடைய முடிவுகள் எப்படியாக மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. தொடக்க காலத்தில் சினிமா காலம் தொட்டே பொதுவெளியில் மிக அதிகமாக எங்கும் ரொம்ப ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பெரிய அளவில் பேசாத விஜய் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்கிறார். தன்னுடைய கட்சியினுடைய விழா மேடைகளில் பேசினதை தாண்டி இன்னும் பொது வெளிகள்லையோ பொது மேடைகள்லையோ அல்லது பத்திரிகையாளர் சந்திப்புகள்லையோ இன்னும் அவர் சந்தித்து பேசல. இன்னும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தோ அல்லது இன்னும் அரசியல் குறித்தோ இன்னும் தீவிரமாக நிறைய கலந்துரையாடல்களை அவர் உருவாக்கணும் அப்படிங்கிற சில அரசியல் ஆலோசனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டித்தான் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் விஜய் ஈடுபட்டு நேரடியாக 2026 தேர்தல் இலக்கு அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வரலாறு பல திரை நட்சத்திரங்களை தமிழக அரசியலுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் விஜய் தன்னுடைய திரை வாழ்க்கையை முற்றிலுமாக துறந்து விட்டு அரசியல் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த பிறந்த நாளிலிருந்து ஒரு முழுநேர கதாநாயகன், ஒரு முழுநேர அரசியல்வாதியாக மாறுகிறார். அந்த மாற்றம் என்பது தமிழக அரசியலில் ஏற்படுத்த போகிற மாற்றம் என்ன, அது அதிர்வுகளாக மாறப்போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே இந்த பிறந்த நாளிலிருந்து அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.